வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் மீது மோட்டார் வாகன சட்டப்படி நடவடிக்கை. அனைத்து மண்டல அலுவலர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவு. நாகை மாவட்டம் முழுவதும் நள்ளிரவு முதல் பரவலாக மழை. சம்பா சாகுபடி விவசாயிகள் மகிழ்ச்சி. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. கனமழை எச்சரிக்கை காரணமாக மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவு. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று இலங்கை தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. காரைக்கால் பகுதிகளிலும் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் இன்றும் நாளையும் வெளுத்து வாங்க போகும் கனமழை. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 5 நாட்கள் மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. நாளை நடைபெறும் வைக்கம் போராட்ட 100ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கேரளம் பயணம். புதிதாக புனரமைக்கப்பட்ட பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றுகிறார். அதானி மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு பாஜக, பாமக ஆதரவளிக்குமா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. அதானி விவகாரம் குறித்து விசாரணை மேற்கொள்ள இந்தியா கூட்டணியே வலியுறுத்தி வருவதாகவும் பேச்சு. குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும், அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன. திமுக மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா? நாடாளுமன்றத்தில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கையை ஆதரித்து நீங்கள் இது குறித்து விலக்கி பேச தயாராக இருக்கிறீர்களா என்ற கேள்வி மாத்திரம் நான் இப்போது கேட்க விரும்புகிறேன். அதானி விவகாரம் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை ஆதரிக்க தயார் என அன்புமணி அறிவிப்பு. மின்வாரிய ஊழல் குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு தயாரா எனவும் கேள்வி. இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் வரும் 19ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தில் பதிலளிக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வத்திற்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை கைவிடக் கோரி மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நேரில் மனு. தமிழக அரசின் ஒப்புதல் இல்லாமல் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் செயல்படுத்தப்படாது என உறுதி அளித்ததாக தகவல். அறிக்கைகளிலும் எக்ஸ் தளத்திலும் குற்றச்சாட்டுகள் புஸ்வானமான நிலையில் யூடியூபிலும் பொய் பரப்புவதாக என எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி கேள்வி. அரைத்த பொய்களையே எடப்பாடி பழனிசாமி அரைத்து வருவதாகவும் கடும் தாக்கு. அண்ணாமலை கூறுவது அண்ட புழுகு, ஆகாச புழுகு என முன்னாள் அமைச்சர் மனு தங்கராஜ் காட்டம்.
மணிப்பூரில் சிறுபான்மை மக்களுக்கு மத்திய அரசு பாதுகாப்பு அளித்து வருவதாக தெரிவித்ததற்கு பதிலடி. மதுரை டங்ஸ்டன் விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பாராட்டு. மக்கள் பிரச்சனையை நெஞ்சுக்கு நெருக்கமாக அணுகும் முதலமைச்சரின் உறுதி கொண்ட நெஞ்சத்தை பாராட்டுவதாகவும் பதிவு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாமீன் கோரி ஜாபர் சாதிக் சகோதரர் முகமது சலீம் தாக்கல் செய்த மனு வரும் 17ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அறிவிப்பு. மதுரை மாவட்டம் வெளிச்சநத்தம் பகுதியில் 45 அடி உயர விசிக கொடிக்கம்பத்திற்கு அனுமதி வழங்கப்பட்ட விவகாரம். வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்ட 3 பேரை பணி இடைநீக்கம் செய்து மாவட்ட நிர்வாகம் அதிரடி உத்தரவு. திருச்சி பிரேமானந்தாவின் அறக்கட்டளை சொத்துக்களை பறிமுதல் செய்ய வருமான வரித்துறை பிறப்பித்த நோட்டீஸை ரத்து செய்ய மறுப்பு. விசாரணையை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற முயன்ற இந்து முன்னணியினர் 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு போலீசார் நடவடிக்கை. கூட்டத்தில் பொறுப்பாளர்களை உள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் 7ஆம் நாள் கார்த்திகை தீப திருவிழா கோலாகலம். சிறப்பு அலங்காரத்தில் மரத்தேரில் எழுந்தருளிய பராசக்தி அம்மனை மனமுருகி வழிபட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். திருவண்ணாமலை தீப திருவிழாவை முன்னிட்டு 10,109 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். நாளை முதல் 15ஆம் தேதி வரை இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. அபுதாபியிலிருந்து சென்னை வந்தடைந்த சூப்பர் கிங்ஸ் அணி தீம் வரையப்பட்ட எத்தியாட் விமானம் தரை இறங்கியதும் இருபுறமும் தண்ணீரை பீச்சி அடித்து உற்சாக வரவேற்பு. கன்னியாகுமரி அருகே பைக் சாகசத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்களுக்கு 23,000 ரூபாய் அபராதம். சாலையில் கெத்து காட்டிய இளைஞர்களை தட்டி தூக்கிய போலீசார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் முழுமையான படைப்புகளின் தொகுப்பு. அவரது பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் வெளியிடுகிறார் பிரதமர் மோடி. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் வன்முறையில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ராகுல் காந்தி சந்திப்பு. டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதி. நாடாளுமன்றம் தொடங்கி 10 நாட்கள் கடந்த பிறகும் பிரதமர் மோடி அவைக்கு வராதது ஏன்? அதானி விவகாரத்தில் மத்திய அரசு தொடர்ந்து மௌனம் காத்து வருவதாகவும் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு.
ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்திப்பு. INS போர் கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைப்பது தொடர்பாக முக்கிய ஆலோசனை. சிரியாவில் ஏற்பட்ட கலவரம் காரணமாக 75 இந்தியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றம். விமானங்கள் மூலம் தாயகம் திரும்புவார்கள் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் பதேபூரில் 185 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மசூதி இடித்து அகற்றம். சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்ததாக அதிகாரிகள் தரப்பில் தகவல். திருப்பதியில் சொத்து தகராறு குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீது சரமாரி தாக்குதல். தெலுங்கு நடிகர் மோகன் பாபு அராஜகம். மலேசியா பெண்டாங் முகாமில் இந்தியா மலேசியா நாடுகள் இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சி. அடர்ந்த வனப்பகுதியில் துப்பாக்கிகள் ஏந்தி எதிரிகளிடம் போரிடும் காட்சிகளை தத்துரூபமாக செய்து காட்டினர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வீலிங் செய்த ராணுவ வீரர். மோட்டார் வாகன அமைப்பை சேர்ந்த வீரர் புதிய சாதனை. கர்நாடக நிறுவனம் தயாரித்த பாராசிட்டமால் மாத்திரைகள் தரமானதாக இல்லை. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் எழுத்துப்பூர்வமாக பதில். நள்ளிரவில் உலக அளவில் திடீரென முடங்கிய மைக்ரோசாப்ட் நிறுவன சேவைகள். அவுட்லுக், எக்ஸல் உள்ளிட்ட செயலிகளை பயன்படுத்த முடியாமல் வாடிக்கையாளர்கள் அவதி. சேவையை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டுவரும் பணி நடைபெற்று வருகிறது. மைக்ரோசாப்ட் நிறுவனம் தகவல். அமெரிக்க நீதித்துறையின் உயர் பதவியில் இந்திய வம்சாவளி பெண் நியமனம். சிவில் உரிமைகளுக்கான துணை தலைமை வழக்கறிஞராக ஹர்மித் தில்லானை நியமித்து ட்ரம்ப் அறிவிப்பு. வரும் 15ஆம் தேதி இந்தியா வருகிறார் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடியை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்த திட்டம். அமெரிக்காவில் 5000 ட்ரோன்களை பயன்படுத்தி வானில் காட்சிப்படுத்தப்பட்ட ராட்சச கிறிஸ்துமஸ் தாத்தா 10 கோடி பார்வைகளை கடந்து இணையத்தில் வைரலாகி வரும் வீடியோ.
ப்ரோ கபடி லீக் தொடரில் குஜராத் ஜெயின்ஸை வீழ்த்தி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணி வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் பெங்கால்ஸ் வாரியர்ஸிடம் வீழ்ந்தது பெங்களூரு புல்ஸ் அணி. சென்னையில் நடக்கும் 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி. இன்றைய போட்டியில் சென்னை ஹைதராபாத் அணிகள் மோதல். கடவுளே அஜித்தே என்ற கோஷம் தன்னை கவலை அடையச் செய்கிறது. பெயருடன் எந்த முன்னொட்டும் சேர்த்து அழைக்கப்படுவதில் தனக்கு உடன்பாடு இல்லை எனவும் ரசிகர்களுக்கு அஜித் வேண்டுகோள்.